சிஎம் விஜய் ஆட்சியில் ஊழல் லஞ்சமா? அதாவது இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு மாவட்டம் மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஒருத்த பணம் லஞ்சமாக வாங்கி அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொம்பளைகிட்ட இந்த அவங்க செலவுக்கு ஆகட்டும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது இனி யாராவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டாங்கன்னா, என் வீட்டு பிள்ளை, என் அண்ணன், என் தம்பி விஜய் இருக்காரு அப்படின்னு சொல்ல சொன்னீங்க. லஞ்சம் கொடுக்கவே வேணாம்னு சொன்னீங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் தாவேக்க கட்சியை சார்ந்தவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவரே தான் கையால லஞ்சத்தை வாங்குறாரு அப்படின்னா இதை எங்க போய் யாருக்கிட்ட சொல்றது? ஒண்ணு. சரி, இது விஜய் அண்ணன் மேல குற்றமானு பார்த்தா விஜய் அண்ணன் மேலாம் குற்றம்லாம் கிடையாது. ஏன்னா அவரு கரெக்டாக தான் பேசியிருக்காரு, கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. ஆனா உங்க கட்சியை சார்ந்தவங்களே இந்த மாதிரி வேலை பார்த்து உங்க கட்சியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது முதல் நடவடிக்கையா முதல்ல டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. அந்த ஆள் அந்த பதவியிலே இருக்க வேண்டாம். அந்த ஆள் இருந்தா அடுத்தடுத்த ஆள் உருவாகாங்க, கட்சி அழிஞ்சே போயிடும், பேர் கிட்டு போயிடும். இப்போதான் உங்க கட்சி பேர் வாங்கிட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்னா அதை சீர்குலைக்கவே உங்க கட்சியிலேயே ஆள் இருக்குது. அவங்கள முதல்ல களை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு ஆள் சிக்கிக்கிச்சு மன்னிச்செல்லாம் விட்டுறாதீங்க. அந்த ஆளுக்கு தண்டனையும் கொடுத்து கொடுங்க. அந்த ஆளுக்கு தேவையான தண்டனையும் கொடுத்துருங்க. என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு பதவியிலேருந்து நீக்கிடுங்க. அதுதான் இந்த ஆட்சிக்கு சிறந்த ஒரு மரியாதை. எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், எங்களை மாரி மக்களுக்கும். சரிங்களா? அது போக பரிசீலனை பண்ணுறோம், ஆராய்ச்சி பண்ணுறோம், இது உண்மையாங்க தீவிரம் விசாரிக்கிறோங்கிற கான்செப்டே வேண்டாம். எங்கள் எல்லாருக்குமே விஜயை பிடிக்கும். அவங்கள பிடிக்கிறதுனால தான் நான் இந்த விஷயமும் சொல்கிறேன். மற்ற ஆட்சி மாதிரியும் இதுவும் வந்துடக்கூடாது. நீங்கள் நல்ல நல்ல திட்டங்கள்லாம் அறிவிக்கிறீங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலாம் கிடையாது. ஆனால் உங்களை சார்ந்து இருக்கிற உங்கள் கட்சியை சார்ந்தவங்களே இந்தமாரி தவறெல்லாம் பணத்தாசை பிடிச்சவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ என்னங்கிறது பார்த்து அது சரி கட்டுங்க. இல்லைனாக்கா கட்சி பேர் நாரி சின்னாமின்னாமல் போயிடும். மற்ற கட்சி மாதிரி இதுவும் 10ஓட 11 இதுவும் ஒன்று ஆகிடும். ஸோ அதுக்குள்ள முடிவு பண்ணிடுங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பழனிபாபா ஒரு விஷயம் சொல்லுவார். வீட்டில் இருக்கிற தேலை அடிக்கிறதுக்கு பதிலாக வெளியில் இருக்கிற பாம்பு அடிக்க கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல வீட்டில் இருக்கிற தேலை அடிக்கிறதுக்கு பதிலாக வெளில இருக்கிற பாம்பு அடிக்கிறது. அதுமாரி முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற ஆளுங்களை முதல்ல ஒழுங்கு பண்ணாதான் நீங்கள் வெளில இருக்கிற ஆளை நம்ம குறை சாட்டி பேச முடியும். பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. அது சரி பண்ணுங்க. சிஎம் விஜய் ஆட்சி லஞ்சமாக அதுவும் பேசி ஒரு வாரம் கூட நீ ஆகலை. ஒரு வாரமோ 4 நாள் கூட ஆகலை. அடுத்த 4 நாள்லேயே இதுமாதிரி லஞ்சம் வாங்குற வீடியோ வந்துருச்சு. உங்கள் கட்சி ஆளுங்களே உங்கள் கட்சி ஆஃபீஸில் நடக்குது இது. ஸோ அதெல்லாம் பார்த்து சரி பண்ணி முடிச்சு விட்ருங்க. அந்த ஆளை தேவை கிடையாது.